இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? ஸோ காலங்காத்தாலேயே எங்கே சன்ஸ்க்ரீன் போட்டு போகிற அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் இல்லை. துணி காய போடுறதுக்கு மாடிக்கு போகிறேன். எங்கள் ஊரில் வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, எல்லாமே ஹை ஸ்பீடில் தான் நடக்கும். அதே மாதிரி நேற்று ஃபுல்லாக சரியான அடமழை. இன்றைக்கி பார்த்தா அப்படியே சரியான வெயில். கண்ணே தெரியல மாடியில் துணி காய போட்டு வந்ததுக்கப்புறம். சரி, வெயில் அடிக்கும்போதே நம்ம வேலை முக்கியமானது என்ன, துணி காய போடுறது, பெட்ஷீட் காய போடுறது, அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சதுமே மிஷினை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் எல்லாம் பண்ணினேன். ஸோ சாப்பிடல, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே எப்பாடியே பக்கத்தில் இருக்கவங்களே கண்ணுக்கு தெரியல, அந்தளவுக்கு கருகருன்னு கண்ணு தெரிஞ்சுது. அவ்வளோ வெயில். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்ட அடையாளமே இல்லை பார்த்தீங்களா? இதுக்கு தான் போட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ யாரடி நீ மோகினி படம் பார்த்துட்டே நான் காலிஃப்ளவர் குழம்பு சாப்பிட்டேன். அண்ட் என்னோடய வாட்டர் பாருங்கள், நிறைய பேர் ஹேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரீசெண்டாக. அதுக்கு மேபி இது கூட ரீசனாக இருக்கலாம். வெட்டி வேர் எங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு. எதுக்கோ வாங்கினோம், கிரகணம் டைமில் எதுக்கோ வாங்கினோம். அது நிறையா இருந்துச்சு. இப்போல்லாம் தண்ணி சூடு பண்ணும்போது ஒவ்வொன்றும் போட்டு அதை தான் இன்ஃப்யூஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். எனக்கே தெரியாமல் மேபி அதனால் கூட வளரலாம். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்ட்டு இல்லை, ஹேர் ரிலேட்டடாக எது இருந்தாலும் நீங்கள் போட்டு டெய்லி ரொட்டீனில் இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஷைனியாக இருக்கும். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம பாட்டுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் தங்கப்பட்டு எந்திரிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்காங்க. நாட் எக்ஸாக்ட்லி உரம்பரை, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அண்ணா பொண்ணு எல்லோரும் வந்துருந்தாங்க. ஸோ பையனை பார்க்காம யாருக்கும் இருக்க முடியாது, அதனால் அடிக்கடி கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ எங்கள் தாத்தா, அவருக்கு ரொம்ப முடியாது, மூச்சு வாங்கும், அது இருந்தாலும் பரவாயில்லன்னு பேரனை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் போச்சு ஆஃப்டர்நூன் வரைக்கும்.